நண்பர்களே வணக்கம். திருப்பதி வந்திருக்கேன். ஸ்ரீனிவாசாலேருந்து நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். அது ஒரு 8 பேர் வந்தோம். திருநெல்வேலியிலேருந்து ஒரு 7 பேரும், நான் கோயில்பட்டியிலேருந்து நானும். ஒரு ஆளுக்கு காளகஸ்தி இப்போ கிளம்புறோம். ஒரு ஆளுக்கு 300 ரூபா வீதம் அந்த ஜீப்பில் கிளம்புறோம். இப்போ நேரம் காளகஸ்தியில் சிவனை பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு, நம்ம கூட வந்த பசங்க தான் எல்லோரும் இருக்காங்க. வண்டியில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் டோல்கேட்டு பக்கத்தில் வண்டி நிப்பாட்டினாங்க. ஃபுல்லும் பார்த்தோம்னா ஒரு ஆயிரக்கணக்கான வாத்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இறங்கி அதை வீடியோ எடுத்தேன். அவர் ஃபாஸ்ட்ராக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். கீழே இறங்கி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் அதை வீடியோ எடுத்தேன். வண்டி கிளம்பிடுச்சு. ரோட்கேட் பக்கத்தில் இப்போ காளகஸ்தி வந்தாச்சு. பார்க்கிங்கில் விட்டுட்டு கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த பாதாள விநாயகர் அதை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறோம். ஆப்போசிட்டில் தான் இருக்குது. உள்ளே செல்லு கொண்டு போகக்கூடாது, உள்ளே வச்சுட்டு போயிட்டோம். உள்ளே நல்லா தரிசனம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் அந்த மோர் கீரெலாம் விற்றாங்க. இந்த ஆப்போசிட்டில் தான் செல்லை வச்சோம். செல்லை வச்சுட்டு அப்படியே திருப்பி அலமேலுமங்கை போயிட்டோம். போகிற வழியில் ஒரே மலை, சரியான மலை. அலமேலுமங்கையும் வந்துட்டு பெருமாளை தரிசிட்டு, தாயார மலை தரிசிட்டு, அங்கேயும் செல்லு கொண்டு போகக்கூடாது, ஒரே மழை பெஞ்சிட்டு இருந்தது. செல்லை லாக்கரில் போட்டுட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நல்லா தரிசனம் ஆனோம். அப்புறம் நம்ம அங்கே விட்டுட்டாப்புல அவரோட நம்பர்